வணக்கம். நம்ம டீ கடை கிச்சனில் கம்பு லட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம அடுப்பில் வந்து கடாயை வச்சுருக்கோம். அடுப்பத்தை வச்சு கடாயை சூடாகிட்டு இருக்கு. மிதமான சூட்லேயே இருக்கட்டும். அதுக்கு நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு நிலக்கடலை பருப்பு. இது ஏற்கனவே வறுத்தது தான். ஏற்கனவே வறுத்த பருப்பு தான் நம்ம லேசாக ஒரு சூடு வர்ற மாதிரி வறுத்துக்கலாம் மிதமான சூட்டில். இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் இந்த நிலக்கடலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ வறுத்ததுக்கு பிறகு அப்படியே தூக்கி இந்த மாதிரி ஒரு தட்டில் தட்டிட்டு இதை நல்லா ஆறின பிறகு அந்த தொலியை நல்லா நீக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அதே கடாயில் ஒரு 1/4 கப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். அதையும் நல்லா போட்டு மிதமான சூட்டில் நல்லா பொரியும்படி நம்ம அதை வறுத்துக்கிறணும். இப்போ எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே இதையும் நம்ம தனியாக கிண்ணத்தில் மாற்றிடலாம். அதுவும் நல்லா ஆறி வரட்டும். மறுபடியும் அந்த கடாயை துடைச்சிட்டு அதே மிதமான சூட்டில் நம்ம இங்கே வந்து கம்பு மாவில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். கம்பு மாவு மெஷர்மெண்ட்டாக 2 கப் எடுத்துருக்கோம். இது 300 கிராம் இருக்கும். இப்போ நமக்கு கம்பு மாவு எளிமையாகவே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதனால் வாங்கி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து கம்பையே வறுத்து பண்ணுவோம். அது வந்து நமக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும். ஆனால் இது வந்து சட்டு நமக்கு வேலை முடிஞ்சிடும். சூப்பராக இருக்கிற லட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம சாப்பிட்றலாம். அதுக்காக நம்ம இன்றைக்கி கம்பு மாவுலேயே பண்ணுறோம். இதை மிதமான சூட்டில் லேசாக வாசனை ஓரளவுக்கு லேசாக சூடு ஓரளவுக்கு வறுத்தா போதும். ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் கம்பு முழுசாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இதேமாரி நல்லா வறுத்துக்கிறணும். ரொம்பையும் பொரியும்படி வறுக்க வேண்டாம். நல்லா வாசனை ஓரளவுக்கு வறுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி ஜலிச்சுட்டு கூட பண்ணிக்கிடலாம். இப்போ மிதமான சூட்டில் வந்து கம்பு மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நம்ம இல்லை தட்டி ஆற வச்சுக்கலாம். நம்ம கம்பு மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறினா அந்த கம்பு மாவு அப்படியே எடுத்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துடலாம் மாவு எல்லாத்தையும். ஒரு கடாயில் அடுப்பத்தை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் கொஞ்சம் உருகி வரட்டும். முந்திரி பருப்பு ஒரு 10-12 முந்திரி பருப்பை அந்த நெய்யிலே லேசாக பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நெய்யிலே முந்திரி பருப்பு லேசாக அந்த மாதிரி ப்ரௌனாக வந்த உடனே அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நெய்யோடு சேர்த்து அந்த முந்திரி பருப்பை நம்ம பவுலில் எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த கம்பு மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே லேசாக ஒரு ஸ்பூன்கிட்ட கரண்டிகிட்ட நல்லா கிளறி கொடுங்க. நெய்யிலே இந்த மாதிரி கிளறி கொடுங்க. நெய் சேர்க்கும்போது நம்ம லட்டு வந்து சாப்பிட மனமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு. நிலக்கடலை பருப்பு நம்ம இங்கே தொலியை நீக்கிட்டு வச்சுருக்கோம்ல, அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதேமாரி எள்ளும் நமக்கு வறுத்து நல்லா ஆறின எள்ளையும் நம்ம இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து பல்ஸ் மூடில் வச்சு நல்லா ஒரு குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து பல்ஸ் மூடில் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்து வந்துடணும். நீங்கள் ஒரே மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா அதில் எண்ணெய் வந்து நல்லா சிக்கிக்கிறோம். அந்த மாதிரி ஆகாமல் இந்த மாதிரி பல்ஸ் மூடில் வச்சு பொறுன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும். இது அப்படியே நம்ம கம்பு மாவு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ கம்பு மாவோட நம்ம இந்த நிலக்கடலை பருப்பு எள்ளையும் அரைச்சதை உள்ளே சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ கலந்து கொடுத்த பிறகு இதுக்கு நம்ம தேவையான இனிப்பு சேர்க்கணும். அது எப்படி சேர்க்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம நெய் முந்திரி பருப்பு வறுத்தோம்ல, அதே கடாயில் ஒரு 300 கிராம் பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்துட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி, ரொம்ப வேண்டாம், ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வெல்லம் வந்து நமக்கு உருகி வரணும். அவ்வளோதான். அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்து அந்த வெல்லத்தை நல்லா உருக்கி எடுத்துக்கிடலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை வச்சுருந்தீங்கன்னா அதையே கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிட்டோம்ல, அதை ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி ஜல்லடையில் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டி இருக்கிறத வந்து பாதி மட்டும் நம்ம சேர்க்குறோம். ஏன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டு ரொம்ப குழன்னு ஆயிடக்கூடாது. அதனால் பாதி மட்டும் சேர்த்து நம்ம அதை கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாகு காய்ச்சி வச்சதில் ஒரு 3/4 வாசி அளவு நம்ம இதில் சேர்த்துட்டோம். அதுவே நமக்கு சரியாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அப்படி மிச்சம் இருக்கும். அது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். வெதுப்பான சூட்லேயே இருக்குது. நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பொலுன்னு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்பையும் பாகு ஊற்றி ரொம்ப நடுன்னு ஆக்கிட வேண்டாம். அப்புறம் நமக்கு அதை ட்ரை பண்ண முடியாது. அதனால் இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லேசாக அப்படி அந்த 5 விரல்கிட்ட லேசாக அப்படி புத்துனாக்கில் பிடிச்சா போதும். ரொம்ப டைட் பண்ணி பிடிக்க வேண்டாம். இந்த அளவுக்கு பிடிச்சிட்டு அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே போல் மீதம் இருக்கிறதையும் நம்ம தேவையான அளவு லட்டு உருண்டைகளாக பிடிச்சிடலாம். இதே மாதிரி ஒரு ஈஸியான கம்பு லட்டு செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.